அன்பு நான்காமின் உள்ளவில்லை. விவிலியம் என்று சொல்லப்படுகிற கிறித்துவ வேத ஆகமமாகிய பைபிளின் இன்றைய வகுப்பு. லூக்காவில் இயேசுபிரான் கடவுள் அகம் புறம் என்று இரண்டு விஷயங்களை படைத்தானே. புற சுத்தத்தை மாத்திரம் பெரிதுபடுத்தி அகத்திலே பொல்லாங்கு நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களே, அதை அகத்தை சுத்தம் செய்வதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று பிராமணர்களை, யூத சமயத்தில் அப்பொழுதிருந்த இதே பிராமணர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர் பெயரில் இவர்கள் தான் இருந்தார்கள். இவர்கள் இப்பொழுது இருப்பதைப் போலவே தான் மகான்களை நக்கலடிப்பார்கள், புனிதர்களை பொய்யர்கள் என்பார்கள். இவர்கள் அந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல்ஸில் இவங்களுடைய குருமார்களை வைத்து பொய்யும் பித்தலாட்டத்தையும் நல்ல சாஸ்திரத்தில் அவைகளை செருகி வைத்து அதுதான் கடவுளின் சட்டன்வார்கள். அப்போ அதையெல்லாம் மறுத்து சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் தானாகவே. அப்போ அவர்கள் இருக்கும்போது மீதி பேர் கும்பலையும் சேர்த்து அவங்க போன அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க, நீ அவங்கள போய் தொல்லை பண்ணுற அப்படின்வான். இந்த மூடக்கூட்டமும் ஒன்று தயார் பண்ணி வச்சுருப்பான் அவன். அப்போ இதனுடைய மொத்த விளைவு அந்த கடைசியில் இயேசுபிரான் போன்ற புனிதரையே பொய்யன் துரோகி என்று சொல்லி அவரே கொலை செய்து, அப்போ அந்த பாவத்தினால் நாஜி படையினால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த யூத இனமே அழிந்தது. கொஞ்சம் தான் இருக்கிறாங்க இப்போது. இதை தான் நான் சொல்லி கொண்டு வரேன். அங்கிருந்து இங்கு ஓடி வந்து சமண பௌத்தம் நோடி இதே வேலையை செய்கிறான். நோடி 98% சமணர்கள் இருக்கிறது நம்முடைய நாட்டில். ஆனால் இந்துக்களை அவங்க தொல்லை பண்ணலாம். அவங்க பண்ண அவங்கவுங்க விருப்பப்பட்ட கடவுளை கும்பிட்டுன்னு இருந்தாங்க. ஜைன மதத்துலேயும் ராமாயணம்லாம் உண்டு. அதில் ராவணேஸ்வரன் பற்றி உயர்வாக சொல்லப்படுகிறது. அதில் அடுத்த தீர்த்தங்கராக ராவணேஸ்வரன் தான் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். உடனே இதே பிராமணன் உள்ள நுழைவான். உடனே அங்கே இருக்கிற தனக்கு தோதான சமயங்களை நுழைந்து கொள்வான். நுழைந்து மீதியை பகையாக ஆக்குவான். இவன் வேலையே இதே தான். இவன் இருப்பதை இவன் ஒன்றில் நின்று கொண்டு அந்த இன்னொரு மீதி இருக்கிற பகுதியில் பகையாக மாற்றிடுவான், எதிரியாக மாற்றிடுவான். இதே வேலை தான் அவனுக்கு. அதனால் மாற்றி சண்டை போட வச்சு நாசம் பண்ணி இதுதான் பண்ணி அது இவங்களுக்கு வாய்ப்பை பாமர மக்களின் அறியாமை. அவங்க எல்லாருமே ஆனால் இந்தியாவில் ஒரு காலத்தில் பொன் விளையும் பூமியாக எல்லாருமே செழிப்பாக தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பழைய காலத்து பாடலாம் பார்த்தீங்கன்னா இந்த குறமகள் வள்ளி தன்னுடைய மூக்குத்தியை கழட்டி அந்த உண்டி வில்ல வச்சு ஆயில் ஓட்டுவாள்லாம் இருக்கிறது. அந்த அளவுக்கு நல்ல வசதியாக தான் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுது போல் ஆவை நுழைந்த வீடும் ஆரிய பிராமணன் நுழைந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை. இவர்கள் காலடி எடுத்து வைத்தவுடன் அது சுத்தமான சூன்யமாக போய்விடுது. ஏன்னா அதனுடைய யுத சமயமாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற இந்திய சமயங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படை நியாயம், தர்மம், அன்பு, கருணை, இரக்கம். இதுதான் அடிப்படையாக வைத்து அது அதுக்காக மக்களை திருத்தும். அது எல்லா சமயங்களுமே திருத்தும். அப்பா அம்மாவே வயசான காலத்தில் கவனிக்கலாம், நீ எங்கே அன்பு மயமாக போகிற, அன்பே சிவமாவது யாரும் அறியல, இதெல்லாம் சொல்லும். ஆனால் இவன் நுழைந்து அதை கைப்பற்றி கொண்டு விடுவான் அந்த சமயங்களை. பௌத்த சமயத்தில் புத்தர் வாழறு வரைக்கும் திட்டுறான். அவர் மறைஞ்ச உடனே அவருடைய கொள்கை ஜெயிக்குதுன்னா டக்குன்னு ஜெயிக்கிற கட்சியாங்க கட்சி. இப்போ நான் அதிகமாக சொல்ல வேண்டியது பிராமணத்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. உனக்கு பச்சவந்திங்க இதை அப்படியே வீராவேசமாக பேசுவானுங்க. பேசுகிறது மட்டும் வீராவேசமாக பேசிட்டு அந்த நேரத்துக்கு எது தோதாகுதோ இவனுக்கு எதிர்த்து அந்த இதுலேயே போய் அங்கே போய் சேர்ந்துன்னு நம்மளே அழிப்பானுங்க திரும்பி. இது எல்லாமே நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்குது. ஏன்னா வெளிநாட்டில் தெரியல, வெளிநாடு புதுசாக போயிருக்கிறானு போய்ட்டு அங்கே எவ்வளோ ஏமாற்ற முடியும் ஏமாற்றுவான், தெரியுதா அது. ஆனால் இந்தியா முழுக்க தெரிஞ்சு இருக்கிறது. அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களுடைய இந்த பொய்ப்பித்தலாட்டத்தில் எல்லாம் தெரியும்.